2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வேகமாயினோடு கூட திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல சத்துருவானவன் அநேக ஜனங்களை மோசம் போக்குகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சத்துரு உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வாலிப தம்பி, வாலிப சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பிசாசினாலே, சத்துருவாலே, சாத்தானாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் அன்னைக்கு பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறதையும் தேவ பிள்ளையை மோசம் போகிறதையும் பார்க்கும்போது இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய இருதயம் மிகவும் வருந்துகிறதாய், என்னுடைய இருதயம் மிகவும் கவலைப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டோம் இல்லையா? ஏசப்பாவுடைய பாதத்தில் நம்ம வந்துட்டோம். கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்த ஜனங்களாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனாலும் தேவ பிள்ளையை பாருங்க, கர்த்தருடைய சபைக்கு இன்னும் வராம, ஆண்டவரை இரட்சகரா இன்னும் ஏற்றுக்கொள்ளாம எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சுவிசேஷம் அறியாத, நல்ல கவனமா கேளுங்க, சுவிசேஷம் அறியாத, ரட்சிக்கப்படாத அத்தனை ஜனங்களும் இன்றைக்கு மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? ரட்சிக்கப்படாத, சுவிசேஷம் அறியாத அத்தனை ஜனங்களும் இன்றைக்கு மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் சத்துருவாலே, பிசாசாலே மோசம் போக கூடாது என்பதற்காக எப்படியாகலும் சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படியாகலும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை இவ்விதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல விதங்களில் பிசாசு மோசம் போக்கி கொண்டிருக்கிறார். வாலிபர்களை பாருங்க, விசேஷமா வாலிபர்கள் இன்னைக்கு செல்போனில் அடிமையாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பெரியவர்களையும் பாருங்க, அநேக விதமான காரியங்களிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற ஆமென் தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் ஒரு பாரம் வரணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட பாரம் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத அவனுக்காக, தேவனுடைய ஆமென் நாமத்தை அறியாத அந்த ஜனங்களுக்காக நீங்களும் நானும் பாரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையை பாருங்க, முக்கியமாய் ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒருவரும் கூட பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாமல் போகக்கூடாது. பிசாசுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்ளணும், அவனை எதிர்த்து நிற்கணும், அவனை துரத்தணும், அவனுடைய பிடியில இருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு அநேகவரை மயக்கி வைத்திருக்கிறான். லௌகிக இச்சைகளினால, தேவ பிள்ளையே, அநேக விதமான காரியங்களினால பிசாசுக்கு அநேக ஜனங்களை மயக்கி வைத்திருக்கிறான், சிறைபிடித்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். உங்களுக்கு சொல்லட்டுமா, பிசாசு யாரு தெரியுமா? உங்களை வஞ்சிக்கிறவன்.
உங்களை ஏமாற்றுகிறவன், உங்களை மோசம் போக்குகிறவன். ஹல்லேலூயா. எப்படியாக நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஜனங்களை சிறைபிடிக்கணும், ஜனங்களை கட்டி வைக்கணும், ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்ப விடக்கூடாது, அவர்கள் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது என்கிறதுல மிக தெளிவாக அவன் கிரியை செய்வான். ராமன் சொல்லுங்களே, எத்தனை பேருக்கு புரிகிறது? பிசாசு தந்திரக்காரன் தானமா இல்லையா? பிசாசு தந்திரக்காரன் தானமா இல்லையா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா, எவ்வளவு அழகா. ஆமா, ஏவால வஞ்சித்தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா, எவ்வளவு அழகா ஏவால வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? ஆண்டவர் நன்மை எது தீமை எது என்று சொல்லி ஆண்டவர் படைச்சு வச்சிருந்த அந்த விருட்சத்துல பாருங்க, தேவ பிள்ளையே அவ அழகா போய் ஏவாள்கிட்ட போய் சொல்றான், இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ என்ன பண்ணலாம், அந்த பழத்தை புசிக்கலாம். நீ அந்த பழத்தை புசிச்சுட்டா நீ என்ன பண்ணிடலாம், தேவர்களை போல ஆய்விடுவ, தேவர்களை போல மாறிடுவேன்னு சொல்லி அழகா தந்திரமா பேசி ஏவால வஞ்சித்தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வஞ்சிக்கிறவன், தேவ பிள்ளையை அவன் ஏமாற்றுகிறவன். இன்னொன்னு சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில வியாதிகள், உங்க வாழ்க்கையில பலவீனங்கள், இதெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? பிசாசு. கண்ணு திறக்கப்பட்டுட்டா ராமன் சொல்லுங்களே, உங்க வாழ்க்கையில வர பிரச்சனை, அம்மா உங்க வாழ்க்கையில வருகிற ஆமென் பாடுகள், உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதிகள், உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டங்கள், இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? தேவ பிள்ளையே, அவன் தான் காரணம், பிசாசு தான் காரணம். இன்னைக்கு அந்த தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு அவன் தந்திரங்களை அறிந்து கொண்டு அவனை நாம் துரத்த போகிறோம். நம் எல்லைகளிலே அவன் இல்லாதபடிக்கு, நமக்குள்ளே அவன் கிரியை செய்யாதபடிக்கு, நம் எல்லைகளில் இருந்து, நம்முடைய வாழ்க்கைகளை இருந்து, நம்முடைய சரீரத்தில் இருந்து அவனை இன்றைக்கு முற்றிலுமாய் அகற்ற போகிறோம், துரத்த போகிறோம். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மைக்கேல வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. தேவ பிள்ளையே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏன் தெரியுமா? தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தேவ பிள்ளையே, ஆமென். பிசாசுனுடைய தந்திரங்களை இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாதவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த சபையிலிருந்து வந்திருக்கலாம், எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு பிசாசுனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும்? தேவ பிள்ளையை, நமக்கு தேவன் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறது, விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும்? ஜெபத்தில் விழித்திருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பொல்லாத பிசாசு என்ன செய்கிறான்? தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு ஒரு எதிரி இருக்கிறா? உனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசு. ஆமா, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாதுமா, உங்க பக்கத்து வீட்டுக்காரே கிடையாது. ஆமா, பாவம், அவங்கள நேசிங்க. ராமன் சொல்லுங்க, என்ன குடைச்சல் கொடுத்தாலும், ஆமா, என்ன துன்பப்படுத்தினாலும், என்ன கஷ்டப்படுத்தினாலும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனை, ஆமா, உங்க எதிர்த்த வீட்டுக்காரனை நேசிங்க. குடைச்சல் கொடுக்கிறானா, உங்களுக்கு வேதனைப்படுத்துகிறானா, உங்களை துன்பப்படுத்துகிறானா, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறானா, மனுஷன் அல்ல, மனுஷனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். ஹல்லேலூயா. மனுஷனை நேசிங்க. மனுஷனுக்கு பின்னாடி ஒருத்தன் கிரியை செய்கிறான், அவன் தான் அவங்க எதிரி.
இதுவரைக்கும் பிசாசு என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்? அவதான் உனக்கு எதிரி, இவன் தான் உனக்கு எதிரி, அவதான், இந்த குடும்பம் தான், இந்த கூட்டம் தான் உனக்கு எதிரின்னு சொல்லி தப்ப அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறான், தப்ப அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள். உனக்கு எதிரி எந்த கூட்டமும் அல்ல, உனக்கு எதிரி உன் பக்கத்து வீட்டுக்கார அல்ல, உனக்கு எதிரி ஏதோ உனக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்த கூட்டம் அல்ல. தேவ பிள்ளைய, உனக்கு ஒரு எதிரி உண்டு இந்த உலகத்துல. அந்த எதிரி யார் அப்படின்னா பிசாசானவன். பிசாசானவன். இன்றைக்கு அந்த பிசாசானவனை தான் இன்னைக்கு நம்ம துரத்த போகிறோம். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் எப்படி வருகிறானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் போல, நான் சொல்லட்டுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அவன் சிங்கம் போலதான் அவன், ஆனா சிங்கம் அல்ல. புரிகிறதா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அவன் சிங்கம் இல்லை. அவன் யாரையா? அவன் அசிங்கம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவன் சிங்கம் போலதான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா, அவன் சிங்கம் அல்ல. ஓ, கர்ச்சிக்கிற சிங்கம் போல உன்னை வாரி கொண்டு போவதற்கு, உன்னை கொண்டு போவதற்கு சிங்கம் போலதான் உன்னை விழுங்குறதுக்கு அவன் வகை தர்றான். அவன் சிங்கம் அல்ல, அவன் அசிங்கம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, பிசாசு சிங்கம் இல்ல. சொல்லுங்க வாய் திறந்து, பிசாசு சிங்கம் இல்ல, அவன் அசிங்கம், அவன் திருடே, அவன் ஏமாற்று கல்லே. கைதட்டி ஆட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. சிங்கம் போல அப்படின்னா அவன் கர்ச்சித்து வந்துருவான் அப்படின்னா உங்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்படியே உங்களை விழுங்குறது போலதான் இருக்கும். அது விழுங்குறது போலதான் இருக்கும், உங்களை விழுங்காது. புரியல நினைக்கிறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அழிக்கிறது போலதான் இருக்கும், நீங்க அழிந்து போகிறது போலதான் இருக்கும், உங்க வாழ்க்கையில நீங்க எழும்ப முடியாதது போலதான் இருக்கும். ஆனா நீங்க எழும்புவீர்கள். அது உங்களை அழிக்காது, அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சிங்கம் போலதான் அவன் கர்ச்சித்து வருவான் தேவ பிள்ளையே. ஆனா அவனால உங்களை விழுங்க முடியாது, அவனால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள ஆமென் முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு சித்தம் இல்லாம ஒன்றும் தரையில விழாதையா. ஆமென். அவர் உங்களை கண்மணி போல, கண்மணியை எவ்வளவு அழகா நீங்க பாதுகாப்பீங்க. கண்மணியை பெண்களுக்கு தெரியும், கண்மணியை எவ்வளவு அழகா நீங்க பாதுகாப்பீங்க. கர்த்தர் உங்களை கண்ணின் மணிகளை போல அவர் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் வேதத்திலே. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணம் அடையவும் வந்தேன். Praise God. கைகளை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முக்கியமான ஒரு வசனம். இன்னொரு முறை கூட வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Praise the Lord. கைகளை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க. நல்ல கவனமா கேளுங்க தேவ பிள்ளையே. பிசாசுனுடைய தந்திரங்களை நீங்க அறிந்து கொள்ளணும். பிசாசு ஒண்ணுமே கிடையாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவன் ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒரு மேட்டரே கிடையாது. பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பயந்துட்டு இருக்கிறீங்களா? பிசாசுக்கு பயப்படுறீங்களா? எல்லாரும் வாயை திறந்து என்னோடு சொல்லுங்க, அவன் ஒரு மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். தேவ பிள்ளையை நல்ல கவனமா கேளுங்க.
திருடன் திருடவும் எதை திருட வருகிறான்? ஒரு தேவ பிள்ளையை நோக்கி திருடன் அந்த பிசாசன் எதற்கு வருகிறான்? உனக்கு அவனுக்கு என்னையா சம்பந்தம்? உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்ன உங்க சொந்தக்காரனா? உங்க சித்தப்பாவா? உங்க மாமாவா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்னையா சம்பந்தம்? விசுவாசத்துக்கு அவிசுவாசத்துக்கு என்னையா சம்பந்தம்? பிசாசுக்கு உனக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பிடிச்சு கையை பிடிச்சு சொல்லுங்க, அவனுக்கு உனக்கும் சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. அவன் நிறைய பேரு ஆமா சொல்றீங்க, அவன் எனக்கு சம்பந்தி. அல்லேலூயா. பிசாசாயா அவங்க ஆமா என்ன சொல்லுவாங்க? சம்பந்தி. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்படிதான் இருந்தது போல இருக்குது. அவன் என் சம்பந்தின்னு சொல்லி வச்சுட்டே இருந்தது போல இருக்குது. அல்லேலூயா. கையை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம், பிசாசுக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? பிசாசுக்கு நமக்கு என்னையா சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா ஏன் நம்மளை தேடி வரான் தெரியுமா? உனக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம் இருக்குது. உன்னத தேவனுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரம், உன்னத தேவனுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலதான் அந்த ரட்சிப்பை திருடணும், அந்த ரட்சிப்பை எடுக்கணும், இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து உன்னை தள்ளணும் சொல்லி அவன் வகை தேடுகிறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட இந்த ரட்சிப்பை அவன் திருடணும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். தேவ பிள்ளையே, இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும். அவனுக்கு நமக்கு என்னையா சம்பந்தம்? அவையே நம்மளை கொல்லணும், அவையே நம்மளை அழிக்கணும்னு சொல்லி வகைத்திடுறான். அவனுக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தை கலக்கும், இந்த உலகத்தை மாற்றும், அவனுடைய ராஜ்யத்திற்கு அழிவை கொண்டு வரும். அவனை தூங்க விடாது, அவனை இருக்க விடாது, அவனை துரத்தி கொண்டே இருக்கும். கைதட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்றால் அவனுக்கு அபிஷேகம் இருக்குமே என்றால் அந்த அபிஷேகத்தை அந்த ரட்சிப்பையும் சத்துரு திருட வருவான். ஏன் திருட வருகிறான்? ஏன் அதை அழிக்க வருகிறான்? ஏன் அதை கொல்ல வருகிறான்? அவனுக்கு தெரியும் என் ராஜ்யம் விழுந்து போகும், நான் மின்னல போல நான் விழுந்து விடுவேன் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சத்துரு தேவ பிள்ளையை உங்களை தேடி வருகிறான். அதனாலதான் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, விசேஷித்தமான ஒரு ரட்சிப்பு உனக்குள்ள இருக்குது, விசேஷித்தமான ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. இன்றைக்கு ஒருவேளை அந்த ரட்சிப்பு உன் வாழ்க்கையில இல்லை, இன்றைக்கு அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கேளு, அந்த ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலைக்கு மேல கண்களை மூடி ஒரு நிமிட கைகளை தட்டி, உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் நோய்களுக்காக, உன் தரித்திரங்களுக்காக சிலுவையிலே கோரமாய் தொங்கி மரித்தாரு. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையும் உனக்காக சிந்தினாரு. இவரை விசுவாசிப்பாயே என்றால் இவர் மரித்தார், மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு, பரலோகத்திலே எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு இன்றைக்கும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். விசுவாசிப்பாய் என்றால், அறிக்கையிடுவாய் என்றால் இந்த ரட்சிப்பு உனக்கு இலவசமாய் இன்று இப்பொழுது வருகிறது. ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. இன்றே தேவை தேவா அதை போ தாரும் தேவா. இன்றே தேவை. எத்தனை பேருக்கு இப்ப வேணும்னு சொல்லி விரும்புறீங்க ரட்சிப்பு? எத்தனை பேருக்கு அபிஷேகம் இப்ப வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க, இன்று தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா.
நல்ல கைகளை தட்டி ரபா கபா லரா லபா சிகா லபா ரகதி அந்தரபா. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். Receive your anointing in the name of Jesus. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். திருட முடியாது, அழிக்க முடியாது இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, இந்த விலையேற பெற்ற அபிஷேகம். Receive in the name of Jesus. Hallelujah. அடுத்து வேதம் சொல்லுகிறது பாருங்க தேவ பிள்ளையே. Hallelujah. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன். இப்போ என்னோடு சொல்லுங்க, என்னோடு சொல்லுங்க, இயேசு என்னுடையவர். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசு என்னுடையவர். சத்தமா, இயேசு என்னுடையவர். ஹல்லேலூயா. அவரும் நம்மளை தேடி வராரு. ஆனா அழிக்க இல்லை, ஆனா திருட இல்லை, நம்மளை கொல்ல இல்லை, ஜீவன் உண்டாகுவதற்கு, பரிபூர்ணம் உண்டாவதற்கு நம்மளை தேடி வருகிறார். கைதட்டி இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உன்னை தேடி வருகிற 2 பேர் உண்டு. உன்னை தேடி வருகிற 2 பேர் உண்டு. ஒன்னு பிசாசு, ஒன்னு இயேசு. பிசாசு உன்னை அழிக்க வருவா, இயேசப்பா உனக்கு ஜீவன் கொடுக்க வருவார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த பிசாசு உனக்கு வேணுமா? இந்த இயேசு உனக்கு வேணுமா? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்றீங்க, இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி சத்துரு வெட்கப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஓ இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஓ துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல், துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்று வாழ்த்திடுவேன். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேகமா 2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு, வேகமா 2 காரியங்களை காண்பித்து கொடுத்து விட்டு தொடர்ந்து உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளையை பிசாசுனுடைய தந்திரம், அவனுடைய தந்திரம் என்ன என்கிற 2 காரியங்களை வேகமா நான் உங்களுக்கு, முக்கியமான விஷயத்தை, சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது அவன் தந்திரம் என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? முதலாவது அவனுடைய தந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் கலகத்தை உண்டு பண்ணுகிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிசாசு நம்முடைய வாழ்க்கைகளை கொண்டு வருகிற தந்திரம், நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, கலகத்தை உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. சமாதானமா இருக்கிற நம்முடைய குடும்பம், சமாதானமா இருக்கிற நம்முடைய சபை, சமாதானமா இருக்கிற நம்முடைய ஊழியங்கள், சமாதானமா இருக்கக்கூடிய தொழில் ஸ்தலங்கள், சமாதானமா இருக்கக்கூடிய வேலை ஸ்தலங்களிலே தேவ பிள்ளையே, பிசாசு உனக்கு விரோதமாய் எப்படி தந்திரமாய் செயல்படுவானே என்றால், அவன் கலகங்களை, குழப்பங்களை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி உரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, கலகத்தை உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார்.
ஒரு 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவப்பிள்ளையை கவனமா கேளுங்க. ஒரு 2 காரியத்தை, 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, சில குடும்பங்களில் இன்னைக்கு ஊழியர்கள் சில குடும்பங்களிலே சில நபருக்காக ஜெபிக்கும் போது, சில நபருக்காக, பிசாசு பிடித்திருந்த நபருக்காக ஜெபிக்கும் போது, அந்த சகோதரிக்காகவோ சகோதரருக்காகவோ சில நாட்களுக்கு முன்பதாக நான் பார்த்ததை சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு பிடித்திருந்த யாரோ ஒருவருக்காக ஜெபிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிசாசு ஏதாகலும் பேசட்டுன்னு சொல்லி அந்த பிசாசை பேச விடுறாங்க. கர்த்தர் நல்லவர். பிசாசை ஏயா பேச விடணும்? பிசாசு உண்மையை சொல்லுவானா? நீங்க தான் சொல்லணும். பிசாசு உண்மையை பேசுவானா? பிசாசு உண்மையை பேச மாட்டான். அவன் பொய்யை தான் பேசுவான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள சமாதானமா இருக்கிறவன் குடும்பத்திற்குள்ள ஏன் குழப்பம்? சமாதானமா இருக்கிற குடும்பத்திற்குள்ள ஏன் இன்னைக்கு கலகங்கள் வருகிறது அப்படின்னா, தேவ பிள்ளையே பிசாசால தான் வருகிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு ஜெபித்த ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது பிசாசு ஆடுகிறது. அந்த பிசாசை பேச வைக்கிறாங்க. உள்ள இருக்கிற அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வார்த்தை திடீர்னு போட்டுடுச்சு. என்ன வார்த்தை அப்படின்னா, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா, நான் எப்படி வந்தேன் தெரியுமா, நான் யாரால வந்தேன் தெரியுமான்னு சொன்ன உடனே அப்படியே சொல்லிட்டு, இங்க பக்கத்தில் இருக்கிற பாரு, இவளால தான் நான் வந்தேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? பக்கத்தில் இருக்கிற பாரு, அவன் வீட்டில் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அவன் அத்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? குடும்பமா இருப்பாங்க. பாவம், குடும்பமா ஜோமன போனவங்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். தேவப்பிள்ளையே, அங்க உள்ள பிசாசு என்ன சொல்லுதுன்னா, அங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை காண்பித்து கொடுக்குது. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள என்ன உண்டாகுது? என்ன உண்டாகுது? கலகம் உண்டாகிறது, குழப்பம் உண்டாகிறது. தேவ பிள்ளையே, அவளுக்குள்ள இருக்கிற பிசாசு எந்த வழியில வந்துச்சோ, அவ தேவனுக்கு விரோதமா என்ன காரியங்களை செய்தாலோ அவளுக்குள்ள வந்துச்சு. ஆனா அந்த பிசாசு சொல்ற காரியம் என்னது? இவளால தான் நான் வந்தேன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டு பண்ணினது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்தை குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியங்களை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, பிசாசு இப்படிப்பட்ட கலங்கங்களை உண்டு பண்ணுவானே என்றால் நீங்கள் நம்பாதீர்கள். தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அநேக குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சில மரித்து போயிருக்கிற சில நபர்களை, அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் மரித்து போயிருப்பார்கள் என்றால், அந்த மரித்து போகிறவர்களுக்கு, மரித்து போனவர்களுக்கு ஏதாகலும் ஒரு மரியாதையை செலுத்தணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னி மூளை எல்லாம் ஏதோ ஒன்று சொல்றாங்க. அப்படியெல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையில்லாத சில காரியங்களை, சடங்கு முறைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த சகோதரி, ஆமா, அந்த பிசாசு பிடித்த சகோதரி என்ன சொன்னா அப்படின்னா, நான் யாரு தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனனே, அவதான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, மனுஷன் குடும்பத்துக்குள்ள என்ன குழப்பம் அப்படின்னா, இன்னைக்கு செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி என் வீட்டில் இருக்குமோ, எனக்கு முன்பதாக மரித்திருந்த என்னுடைய குடும்பம் முன்னோர்கள் மூலமா என் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருமோ என்கிற ஒரு குழப்பம் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் ஆமென் அடிப்படையில் நம்ம தெளிவாய் நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். வாசிங்க. பிரசங்கி 12:7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது நான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும், ஆவி தன்னை வாசிங்க. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாழ்வு பிராயத்திலே நினை. Praise the Lord. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த மனுஷ ஆவியும் செத்து போன, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எந்த செத்து போன ஆவியும் திரும்ப வருவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். மரித்த ஒரு சடலம், ஆமென், அது மண்ணா இருக்கிறது, அது மண்ணுக்கே திரும்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். ஆவி ஒண்ணு உங்க வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள சுத்திட்டு திரியல, ஆவி ஒண்ணு உங்க தெருவுல சுத்திட்டு திரியல, ஆவி ஒண்ணு உங்களை கொல்லுவதற்கோ உங்களை அழிப்பதற்கோ வரவில்லை. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்குகிறது? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி 9:5 வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9:5. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒன்று பலனும் இல்லை. அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரித்து போன யாரோ ஒருவரால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. தேவ பிள்ளையே பயப்படாத. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த பயம், இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த குழப்பம், அநேக குடும்பங்களுக்குள்ள இதே கலக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட பயங்களை இன்றைக்கு மாற்றுவதற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பயங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு பலன் இல்லை, அவன் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள பயம், அநேக மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்களை குறிச்சதான பயம். ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதமும் எந்த பில்லி சூனியமும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நாளைக்கு முன்பதாக என்னுடைய சகோதரி வீட்டுக்கு முன்பதாகவே யாரோ ஒருத்தர் பாவம் எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணிட்டாரு, ஒரு பானையில தானே கொண்டு வச்சாங்க. ஆமா, பானையில வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால போ பிசாசுன்னு சொல்லி எல்லாம் ஓடிறோன்னு சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மந்திரவாதம், பில்லி சூனியம், ஐயோ அவன் எனக்கு வச்சுட்டான் பிரதர், ஐயோ இவன் எனக்கு வச்சுட்டா பிரதர். ஹலோ, எத்தனை பேருக்கு புரிகிறது? எவனோ உனக்கு வைக்கட்டுமே, அவனுக்கு என்ன வேலை இருக்குது? பாவம் மந்திரவாதி, அவனுக்கு வேற தொழிலே கிடையாது. எவன் என்னத்தை வச்சாலும், எவன் உனக்கு என்னத்தை ஏவி விட்டாலும், தேவ பிள்ளைகளா இருக்கிற இன்றைக்கு அவர் சன்னிதானத்தில் அவருக்கு சுதந்திரமா இருக்கிற உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க நீங்க பார்க்கலாம், அவர் கலகத்தின் தேவனா சமாதானத்தின் தேவனா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கலகத்தின் தேவனா சமாதானத்தின் தேவனா? அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, அவர் கலகத்தின் தேவன் அல்ல. உன் குடும்பத்தில் குழப்பம் வருகிறது, உன் குடும்பத்தில் கலக்கங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறதுனா அது பிசாசு கொண்டு வந்தது. ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ரோமர் 16 அதிகாரம். தேவன் தாமே அதி சீக்கிரமாய் உன் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது அவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பயத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பயத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். சில நேரங்களில் பிசாசு, நல்ல கவனிங்க, சில நேரங்களில் பிசாசு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் மறக்கும்படிக்கு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு சில தந்திரமான, சில மாயையான தோற்றத்தை நமக்கு காண்பிக்கிறவனாக இருக்கிறான். கைகளை உயர்த்துறாமன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் என் கூட இல்லை என்று சொல்லி நினைக்கிறானோ, ஆண்டவர் என் கூட இல்லையோ என்று சொல்லி நினைச்சாலே பயம் உனக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியங்களை சத்துரு கொண்டு வருகிறான். அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்களை சொல்லலாம். தேவ பிள்ளையே, நீங்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் இன்னைக்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் அறிந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மாயையான தோற்றத்தை கொண்டு வருவான். அநேக போராட்டங்களை, அநேக பிரச்சனைகளை
ஆண்டவர் உன் கூட இல்லைங்கிறது போல தோற்றத்தை கொண்டு வருவான். நீ பயந்துடாத. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன்னை விட்டு எங்கேயும் போகல, உன்னை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய பார்க்கும்போது அங்க பேதுருவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த 4ஆம் ஜாமத்திலே கடலின் மீது நடந்து வந்தபோது இந்த பேதுரு பார்த்து பயப்படுகிறான். யாரோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் என்று சொல்லி. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என்றால் நானும் இந்த கடலிலே நடந்து வர வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சரி வா, சரி வா என்று சொன்னபோது பேதுரு அந்த கடலின் மேல நடந்து போகிறான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நடந்து போகும்போதே சில காற்று அவனுக்கு பலமாய் வீசினபடினால அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அவனுக்குள்ள ஒரு பயம் வந்ததுனால கடலிலே மூழ்கினவனாய் காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, தேவன் உன்னோடு கூட தான் இருக்கிறார். சில நேரங்கள் தேவன் உன்னோடு கூட இல்லை என்பதை போல மாயையான தோற்றத்தை சத்துரு கொண்டு வரும்போது, சில புயல்கள் வரும்போது, சில கலக்கங்கள் வரும்போது, சில காரியங்கள் உனக்கு விரோதமாய் நேரிடுகிற பொழுது, உனக்கு விரோதமாய் புயல் காற்றை போல உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் உனக்கு விரோதமாய் வரும்போது பயம் வருகிறதே. பயந்தா அவ்வளவுதான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்து போவாய். தேவ பிள்ளையே பயப்படாத. அவர் உனக்கு முன்பதாய் நீ கை அமை நீட்டி தொடுகிற தூரத்துல தான் அவர் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை தூக்கி விடுவார், உன்னை தூக்கி நிறுத்துவார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா?